ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 1 சரிங்களா? அதாவது நம்மளுடைய வீக் 1 போர்ஷன் ஓகேவா? ஷெட்யூல் 1 போர்ஷன் வந்து நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பாடங்கள் வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த பாடங்கள்லாம் நம்ம கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீக்கிரமாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி கொடுக்க போகிறோம், மெட்டீரியல்ஸ் எப்போ கொடுப்போம், அண்ட் ஒன் பை ஒன்னா அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா. ஸோ அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும். ஷெட்யூல் 1 வந்து நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து மண்டே ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ ஒரு சில ஒர்க்னால நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகி நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்கும், அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு சரிங்களாப்பா. நீங்கள் நம்மளுடைய பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சரிங்களா, 2 பேரும் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும் சரிங்களா. அதே மாதிரி நம்மளுடைய பேட்சில் சேரணும்னு யாராவது விருப்பப்பட்டாலும் ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினிங் டேட் வந்து கம்மிங் ஓகேவா. ஸோ ஒரு நிமிஷம்ப்பா, கம்மிங் சண்டே ஓகேவா, அதாவது 2ஆம் தேதி சரிங்களா, நவம்பர் 2 வரைக்கும் உங்களுக்கான ஜாயினிங் டேட் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. பேட்சில் சேரக்கூடிய விருப்பமுள்ள மாணவர்கள் நவம்பர் 2க்குள்ள நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறணும் ஓகேவாப்பா. ஸோ அதுக்கு மேலே டைமிங் வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் வந்து நேற்று கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், சார் கடைசி டேட் எப்போ சார், எப்போக்குள்ளே நம்ம பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் புதுசாக சேரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி சேர்ந்துட்டீங்க இன்னும் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்காக டைம் கேட்டிருக்கீங்கனாலும் சரி, கம்மிங் நவம்பர் 1 அண்ட் நவம்பர் 2க்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் எந்த விதமான அட்மிஷன்ஸும் கொடுக்க மாட்டோம் கிடையாது ஓகேவா. நீங்கள் பேமெண்ட்டே பண்ணாலும் நம்ம பேமெண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் சரிங்களாப்பா. ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களால் கண்டினியூ பண்ணி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஃப்ளோவில் நம்ம போனோம் அப்படின்னா தான் உங்களால் கரெக்டாக வந்து கேரி ஓவர் பண்ண முடியும் சரிங்களா. சரிப்பா, இப்போ வந்து நம்ம ஷெட்யூலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ இனி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய பேட்ச் குரூப்பில் வராமல், பேட்சில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ், ஜென்ரலான வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஓகேவா. அது போக இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வரும், என்னென்னைக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வரும் சரிங்களா. ஸோ மற்றபடி கிளாஸஸ் எல்லாமே நேற்று நம்ம பிரித்து கொடுத்தோம் இல்லையா, தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி 3 டெலகிராம் சேனல் குரூப் சரிங்களா. அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இப்போ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற இந்த டாபிக் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம்ப்பா. தமிழ் அப்படிங்கிற இந்த டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாபிக் கீழ என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ, அதாவது பிரித்தெழுதுக, குறில் நெடில் வேறுபாடு, அறநூல்கள் தொடர்பான செய்திகள், திருக்குறளின் சிறப்புகள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிற அந்த டெலகிராம் சேனல் லிங்க்ல தான் வந்து அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா வந்து அப்லோட் ஆகும். ஸோ எப்படி குடுப்போம் அப்படின்னா, ஸோ இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் பிரித்தெழுதுகன்னு இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரித்தெழுதுக அப்படிங்கிறதுனா என்ன? ஓகேவா. ஸோ அதுக்கான டெஃபினிஷன் வீடியோ வந்து நம்ம போட்டுருவோம் சரிங்களாப்பா. ஸோ அந்த வீடியோ வந்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருவோம். வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான மெட்டீரியல் வந்து கொடுப்போம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம மெட்டீரியல் வச்சு தான் நடத்துவோம். புக் வச்சு நடத்த மாட்டீங்களா சார் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சில பேர் கேட்பீங்க. ஸோ அதாவது எந்தெந்த டாபிக்லாம் புக்கில் வச்சு நம்மளுக்கு நடத்துகிற மாதிரி கவர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம புக்ஸ் வச்சு நடத்திடுவோம் ஓகேவா. ஸோ புக்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியாது. நம்ம மெட்டீரியலாக ஒரு நோட்ஸாக நம்ம ரெடி பண்ணி நம்ம நடத்துகிற மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம மெட்டீரியலாக உங்களுக்கு ரெடி பண்ணி தான் நடத்துவோம் சரிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் ஓகேவாப்பா. ஸோ தயவு செஞ்சு நம்ம என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கரெக்டாக படித்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஓகேவா. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வெளியே போய் படிக்கணும், நிறையா தேடணும் வைக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமும் வந்து கிடையாது ஓகேவாப்பா. நம்மளாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கவர் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் பிரித்தெழுதுக அண்டு சேர்த்தெழுதுக. ஸோ இதுக்கான வீடியோ கிளாஸஸ் வந்து இன்னைக்கு வந்துடும் சரிங்களாப்பா. ஸோ இன்னைக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து வரும் சரிங்களா. இன்னைக்கு பிரித்தெழுதுக அண்டு சேர்த்தெழுதுக இந்த டாபிக் வந்து நம்ம பார்த்துடுறோம். குறில் நெடில் வேறுபாடு வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் சரிங்களா. நாளைக்கு அந்த டாபிக் வந்து வரும். அறநூல்கள் தொடர்பான செய்திகள், அப்படி இல்லைன்னா திருக்குறளின் சிறப்புகள் சரிங்களா. இது ரெண்டுல ஏதாவது ஒரு டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம் சரிங்களா. மொத்தம் இந்த 4 டாபிக், தமிழ்ல உள்ள இந்த 4
4 டாபிக்ல ஒரு 2 டாபிக் நம்ம இன்னைக்கு வந்து முடிச்சிருவோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் முடிச்சு குடுத்துர்றேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன். சரிங்களாப்பா? அண்ட் நம்ம புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய சேனல்ல தான் நம்ம இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ண போறோம். ஆர்டரா தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணா தான் நீங்க அடுத்து ரிவிஷன் அப்படிங்கிறபோது திரும்பி நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஆர்டரா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேட்ச்ல எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டே போனோம் அப்படின்னா சரியா இருக்காது. ஸோ அதனால ஒன் பை ஒன்னா தான் நம்ம எல்லா டாபிக்கையும் வந்து கவர் பண்ண போறோம். சரிங்களா? இதுல பாதி, அதுல பாதி அப்படிலாம் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எடுத்துட்டோமா, அத ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அடுத்த டாபிக் வந்து நம்ம போவோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இந்த திருக்குறளின் சிறப்புகள் அப்படிங்கிறது தனியான ஒரு டாபிக். செப்பரேட்டா வந்து நம்ம யூனிட் 7 அப்படின்னு திருக்குறள்னு பிரிச்சு தான் வந்து குடுத்துருக்கோம். அதே மாரி யூனிட் 7ல வரக்கூடியது தான் இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சிலபஸ் வைஸா நம்ம வந்து எப்படி பிரிச்சிருக்கோம், டாபிக் வைஸா நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல வரேன். ஓகேவா? ஸோ அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பொது தமிழ் வந்து நம்ம டாபிக் வைஸா எப்படி பிரிச்சிருக்கோம் அண்ட் நம்ம ஷெட்யூல்ல நம்ம அதை எப்படி உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா ஒரு வீடியோ சொல்றேன். தமிழுக்கு மட்டும் இல்ல, தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் இது 3க்குமே நான் அந்த ஒரு வீடியோ வந்து குடுத்துருவேன். சரிங்களா? எப்படி வந்து நம்ம சிலபஸ் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம், அந்த சிலபஸ் டாபிக்க நம்ம எப்படி முடிக்க போறோம், எத்தனை ஷெட்யூல்ல நம்ம எத்தனை டாபிக் முடிக்க போறோம். நம்மளுக்கு மொத்தம் 24 ஷெட்யூல், 24 வாரம் வந்து நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ அந்த 24 வாரமும் எப்பப்ப என்னென்ன ஷெட்யூல்ல எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து முடிச்சுக்கிட்டே வரப்போறோம், எவ்வளோ மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வரப்போறோங்கிறத நான் டீட்டெயில்டா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் வீடியோ வந்து போடுவேன். சரிங்களா? ஸோ தமிழுக்கு ஃபர்ஸ்ட் வந்து போடுவேன். அடுத்த வீடியோ தமிழுக்கு போட்டு அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அந்த லெசன் வந்து நம்ம சரிங்களா? ஏன்னா இந்த தடவ நம்ம பெர்ஃபெக்ட்டா எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவாப்பா? ஸோ அதே மாரி தான் அடுத்து மேத்ஸும். ஸோ தமிழுக்கு வந்து சொல்லிட்டேன். மேத்ஸை பொறுத்தவரைக்கும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நீங்க காலையில 5 மணிக்கு வந்து வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. சரிங்களாப்பா? நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து காலையில 5 மணிக்கு வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ 5 மணிக்கு உங்களுக்கு வீடியோ போடுறது ஓகேவா? அப்படிங்கிறத கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு காலையில 5 மணிக்கு உங்களுக்கான மேத்ஸ் வீடியோ வந்துரும். ஓகேவாப்பா? ஸோ அப்படி இல்லைன்னா நாளைக்கு அ மத்தபடி பகல்ல இல்ல ஈவினிங்ல உங்களுக்கான மேத்ஸ் வீடியோ வரும். சரிங்களா? 5 மணிக்கு போடுங்க சார். 5 மணிக்கு நாங்க இனிமே எந்திரிச்சு படிக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க கண்டிப்பா உங்கள ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, நீங்க சொல்லுங்க. நம்ம நாளையிலருந்து 5 மணிக்கு குடுத்துறலாம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வந்து மேத்ஸ்க்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் லைவ் வீடியோ இருக்கும். 90% லைவ் வீடியோ. சப்போஸ் லைவ் வர முடியல அப்படின்னா, ரெக்கார்டட் வீடியோவா கூட வந்துரும். சரிங்களா? ஆனா 5 மணிக்கு உங்களுக்கான மேத்ஸ் வீடியோ அப்படிங்கிறது டெய்லி வந்து வரும். ஓகேவா? ஸோ இனிமே அந்த ஒரு ப்ராமிஸ நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ டெய்லி காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கிங்டம்ல இருந்து ஒரு மேத்ஸ் வீடியோ உள்ள இருக்கும். சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல கான்ஃபிடென்ட்டா வந்து இருங்க. சரிங்களா? கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து குடுத்துருவேன். சரிங்களா? காலையில 5 மணிக்கு டான்னு வந்து உங்களுக்கு வீடியோ வந்துரும். ஸோ நீங்க எல்லாரும் அதே மாரி கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிறணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட்டிங்ல 1 நாள், 2 நாள் அட்டெண்ட் பண்றது முக்கியம் கிடையாது. கடைசி வரைக்கும் அத வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இடையில ஒரு சில கேப் வரலாம். ஒரு சில நாள் நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிக்க முடியாம போகலாம். சரிங்களா? ஆனா அதையே நீங்க நெனச்சுக்கிட்டு மறுநாளும் நீங்க அதே மாரி விட்டுறக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்மனால எந்திரிச்சு உட்கார முடியல. நாளைக்கு உட்கார முடியல. ஆனா நாள கழிச்சு நம்ம கண்டிப்பா 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே ஒரு கேப் வருது, ஒரு பிரேக் வருது அப்படின்னா, அந்த கேப்போட, அந்த பிரேக்கோட அப்படியே நின்றக்கூடாது. திரும்ப அத எந்திரிச்சு ஓடணும். சரிங்களா? அப்பனா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இங்க யாருமே கேப்பே இல்லாம, ஒரு சில பிரேக்கே இல்லாம, எல்லா நாளும் தொடர்ந்து படிச்சவங்களோ, தொடர்ந்து எல்லா நாளும் ஓடுனவங்க, வேலை பார்த்தவங்க கிடையாது. சரிங்களா? ஒரு சில பிரேக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். ஆனா, இங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னா, அந்த பிரேக் எடுத்துட்டு, அந்த பிரேக் ஆயிருச்சு, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லேக் ஆயிருச்சு அப்படின்னு அத பத்தியே யோசிச்சுட்டு அங்கேயே நிக்காம, யார் அடுத்த அடி என்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சு, மறுபடியும் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணி போறேன்னு வந்து ரீஸ்டார்ட் பண்றாங்களோ, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல வந்து புரிய வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ இனிமே டெய்லி காலையில 5 மணிக்கு உங்களுக்கு மேத்ஸ் வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? டெய்லி 5 மணிக்கு இருக்கும். சரிங்களா? ப்ராமிஸா. ஓகேவாப்பா? சரி ஓகே. ஸோ அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், சமூக நீதி, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சரிங்களா? ஸோ இந்த 2 பாடம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுங்க. சரிங்களா? நான் லெசன்ஸ் நடத்தும்போதும் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களாப்பா? இது எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான வீடியோ அப்படிங்கிறது வந்துரும். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்களோட வீடியோங்கிறது வந்துரும். ஸோ, அதுக்கும் வந்து நம்ம தனியா ஒரு டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸோ, அதுல தான் உங்களுக்கு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான வீடியோ அப்படிங்கிறது குடுப்போம். அது குடுத்ததுக்கப்புறம் புக் பிடிஎஃப்.
சரிங்களா? அதாவது ஹைலைட்டட் பண்ணது. ஹைலைட் பண்ண புக் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லெசன் நடத்தும்போதே உங்களுக்கு சொல்லிருவோம். ஸோ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேவா? இந்த டாபிக்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் எடுத்து வந்து குடுக்குறேன். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நமக்கு இல்ல. சரிங்களாப்பா? ஸோ என்ன எக்ஸாம்பிள் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்தா போதும். தமிழுமே அப்படிதான். தமிழ்ல வந்து கலைச்சொற்கள் இருக்கு. 10,000 கலைச்சொற்கள் இருக்கு. 20,000 கலைச்சொற்கள் இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்மளால உட்காந்து படிக்க முடியுமா? அப்படி கிடையாது. நம்மனால எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் அதே மாரி தான் வந்து இதுவும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதுவும் வந்து அப்படிதான். அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுல வந்து நம்ம ரூல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மனால எந்த வார்த்தை அவங்க கேட்டாலும் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாரி 2 வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம மெமரி பண்ண வேண்டிய டாபிக்ஸ்ன்னு ஒரு சிலது இருக்கு. இல்ல நம்ம நாலேட்ஜ வச்சு மேத்ஸ் மாரி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்மளுக்கு அந்த ஸ்டெப்ஸ் தெரியும் அப்படின்னா, அத வச்சு நம்ம யூஸ் பண்ணி போடுற மாரியான விஷயங்களும் இருக்கு. சரிங்களா? நாலேட்ஜ வச்சு நம்ம படிக்கிறதும் இருக்கு. ஃப அதாவது ஃபுல்லா மெமரைஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸும் இருக்கு. இது 2மே இருக்கு. 2யும் அனலைஸ் பண்ணி, பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஷெட்யூல் அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது தெளிவா வந்து தெரியும். ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 பாடங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுங்க. ஓகேவாப்பா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 பாடங்கள ஜெனரலா வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த ரிவிஷன்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2வது அது வந்து சின்ன பாடம் தான். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா வந்து இருக்காது. ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம்ப்பா. நிதி ஆயோக் இதுக்கான கிளாஸ் வந்து நான் போட்டுர்றேன். வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கும். சரிங்களா? ஸோ, அத வந்து ஃபுல்லா உட்காந்து பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவ பாருங்க. பார்த்துட்டு நம்ம குடுக்கக்கூடிய மெட்டீரியல ஃபோன்ல அப்படியே பாருங்க. சரிங்களா? படிங்க. ஃபோன்ல வச்சே படிங்க. உங்க எழுதி வந்து ஒரு நோட்ட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் வந்து எடுத்து படிங்க. அதான் வந்து நல்லது. நம்மளுக்கு நெறைய டைம் இருக்கு. ஸோ, அதனால பயப்படாதீங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. அது உங்களுக்கு பின்னாடி பெரிய அளவுல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சக்சஸ வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கும். சரிங்களா? அந்த சக்சஸ்க்கான ஒரு காரணமா வந்து நீங்க எடுத்த நோட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ என்னால வந்து வேலைக்கு போறேன் சார். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். நான் எப்படி சார் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது? உங்கள பத்தி கவல இல்ல. சரிங்களா? நீங்க வந்து ந ஃபோன்ல பார்த்தோ, பிடிஎஃப் பார்த்தோ, ஸோ அந்த மாரியே வந்து நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா யாருனால நோட்ஸ் எடுக்க முடியுது? டைம் கிடைக்குது. 4, 5 மணி நேரம் கிடைக்குது. 8 மணி நேரம் கிடைக்குது. 6 மணி நேரம் கிடைக்குது. ஆனாலும் நான் நோட்ஸ் எடுக்காம ஃபோன்லயே தான் படிக்கிறேன். இல்ல புக் வச்சு மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான நேரத்த நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்பயிலேருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கும்போது, நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வழியா வந்து இருக்கும். சரிங்களாப்பா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இம்பார்ட்டன்டான விஷயங்கள எடுங்க. எல்லாத்தையும் எடுக்க வேணாம். அதாவது இப்ப வந்து எப்படி சொல்றது? ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் வந்து அதுதான் ஸ்டாட்டிக் எப்பயுமே அப்படிதான் இருக்குங்கிற விஷயம். மாறாத ஒரு விஷயத்தெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரிங்களா? இப்ப காந்தி வந்து எந்த ஊர்ல பிறந்தாரு? நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்தது வந்து யாரு? மகாத்மா காந்தி. ஸோ இந்த மாரியான நார்மலான விஷயங்கள். நம்மளுக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சுச்சு? 1947ல. இதெல்லாம் மாறாத விஷயங்கள். ஓகேவா? என்னைக்குமே மாறாது. இந்த மாரியான விஷயங்கள நீங்க டைரக்ட்டாவே படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கும் ஸ்டோர் ஆயிரும். ஆனா எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ, ஒரு சில வருஷங்கள் வரும். ஒரு சில பெயர்கள் வரும். சரியான பெயர்கள் இல்லாதது வரும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். எக்கனாமிக்ஸ் சார்ந்து, பாலிட்டி சார்ந்து நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது, உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு விஷயமா வந்து இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் குடுத்துட்டு, அடுத்து மெட்டீரியல் குடுத்துருவோம். ஸோ இதுக்கான வீக் ப்ராசஸ் என்னங்கிறத நான் சொல்லிர்றேன். சரிங்களா? ஸோ இந்த வீக் 1 வந்து நம்மளுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வாரம் வந்து சொல்லியிருந்தோம். ஆனா இந்த வாரம் நம்மளுக்கு டிலே ஆனதுனால, நம்ம இந்த வாரம் அவசர அவசரமா குடுத்து உங்கள அவசரப்படுத்த விரும்பல. சரிங்களா? இது முன்னாடியே தெரிஞ்சு தான் நம்ம பின்னாடி ஒரு வாரத்த நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து வச்சிருந்தோம். டம்மியா ஒரு வீக் வந்து வச்சிருந்தோம். ஸோ அதனால அத வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி, நம்ம 2ஆம் தேதியிலருந்து 9ஆம் தேதிக்கு வரைக்கும் தான் இந்த பேட்ச் இந்த ஷெட்யூலுக்கான ப்ராசஸா வந்து குடுக்குறோம். சரிங்களா? இந்த ஷெட்யூலுக்கான டெஸ்ட் உங்களுக்கு எப்ப இருக்கும்னா, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 8ஆம் தேதி காலையில உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். ஓகேவா? சார் அப்ப வந்து திரும்ப வந்து போஸ்ட்போன் பண்றீங்களா? 2ஆம் தேதிக்கு மேலலாம் அப்ப கிளாஸ் எடுப்பீங்களா? அதுவரைக்கும் சும்மா தான் இருக்கணுமா? கிடையாது. இன்னிலிருந்து உங்களுக்கான கிளாஸஸ் ஆரம்பிச்சிரும். என்னோட பிளான் என்ன அப்படின்னாப்பா, இப்ப வீக் 1 நம்மளுக்கு அடுத்த வாரம் ஆரம்பிக்குதுன்னா, இந்த வாரமே நான் உங்களுக்கு எல்லா கிளாஸஸும், எல்லா மெட்டீரியலும் குடுத்துறணும். சரிங்களா? இந்த வாரத்துல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிரணும். ஓகேவா? அப்பதான் அடுத்த வாரம் நீங்க வரும்போது ஆல்ரெடி ஒரு 60 to 70% படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஒரு 30% ரிவிஷன் மாதிரி ஒரு ஓவரால் போனீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா எக்ஸாம அட்டெண்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம ப்ரீபோன்டா இருக்கணும்.
நம்ம எல்லாத்தையுமே ப்ரீவியஸா முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தடவை நம்மளுடைய முக்கியமான ஒரு எய்மு, ஒரு குறிக்கோள், ஒரு கோல் எல்லாமே. சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஸோ மத்தபடி தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா தள்ளி போடுறோமேன்னு நெனச்சு. ஆனா உங்களுக்கான சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த வாரம் இன்னைக்கு என்ன புதன்கிழமைப்பா. புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகேவா? இந்த 4 நாள். புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 4 நாள் உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் குடுத்து முடிச்சுருவோம். சண்டேக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சண்டே நைட் எப்படி நம்ம வீக் ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி நம்மளுக்கு ஷெட்யூல் குடுப்போம். அந்த வீக்கான டைம் டேபிள் குடுப்போம். இது எல்லாமே குடுப்போம். சரிங்களா? அதுவரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம YouTubeல போட்டுக்கிட்டே வருவோம். நீங்க YouTubeல ஆக்டிவா இருங்க. சரிங்களா? நம்ம உள்ள டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பேட்ச் 2ஆம் தேதி தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அந்த ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். நம்ம இன்னன்னைக்கு வந்து இந்தந்த கிளாஸஸ் அப்படிங்கிற மாரி அப்லோட் பண்ற மாரி. நம்ம முன்னாடியே போட்டு வச்சுட்டு நம்ம மண்டேல இருந்து நம்ம ப்ராப்பரா உள்ள உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டு போற மாரி. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இப்பவே வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து நான் YouTubeல உங்களுக்கு குடுத்துடுறேன். அண்ட் அதே மாரி நம்ம செப்பரேட்டா வந்து குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? குரூப். ஜிகேக்குன்னு ஒரு குரூப், ஜிஎஸ்க்குன்னு ஒரு குரூப், தமிழுக்குன்னு ஒரு குரூப், மேத்ஸ்க்குன்னு ஒரு குரூப். அந்த குரூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? அந்த குரூப்ல அப்லோட் பண்ணுவேன். அத வந்து பார்த்து இப்பயிலருந்து படிக்கிறவங்க நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அத பத்தி எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. சரிங்களா? இந்த 5 நாள், 6 நாள் இந்த 5 நாளுக்குள்ளயே நான் உங்களுக்கு எல்லா போர்ஷனையும் வந்து குடுத்து முடிச்சுட்டு, ஸோ நெக்ஸ்ட் வீக் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே படிச்சத நீங்க திரும்ப படிக்கிற மாரி இருக்கும். அண்ட் அதே மாரி அடுத்த வாரம் 1 நாள், 2 நாள் உங்களுக்கு டைம் கம்மியாகும்போது, நீங்க அதுக்கு அடுத்த வாரம் வீக் 2க்கான ஷெட்யூல படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? இந்த வாரம் நான் உங்களுக்கு வீக் 1க்கான ஷெட்யூல குடுத்து முடிச்சுருவேன். ஓகேவாப்பா? ஆனா அடுத்த வாரம் தான் வீக் 1 புரியுதா? அடுத்த வாரம் நான் வீக் 2க்கானத குடுத்து முடிச்சுருவேன். ஃபுல்லா. நீங்க அதுக்கடுத்து நீங்க வீக் 2 படிச்சுட்டு இருக்கும்போது, நான் வீக் 3க்கான எல்லா கிளாஸஸும் வந்து நான் YouTubeல குடுத்து முடிச்சுருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேவா? இப்படிதான் வந்து நம்ம போப்போறோம். உங்கனால எவ்வளோ சீக்கிரம் ஷெட்யூல் 2வ வந்து முடிச்சுட்டு, ஷெட்யூல் 3க்குள்ள வர முடியுமோ, நீங்க எக்ஸ்ட்ரா அத வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி நீங்க படிக்கும்போது, உங்களுக்கு டைமும் வந்து மிச்சமான மாரி தெரியும். படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாரி தெரியும். முன்னாடியே நீங்க படிச்ச மாரியும் வந்து இருக்கும். சரிங்களா? இங்க உங்களுடைய மைண்ட் செட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட் பண்ணணும். அதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. மத்தபடி எந்த விதமான காரணமும் வந்து கிடையாது. சரிங்களாப்பா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே பக்காவா வந்துரும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் நம்ம தமிழ் மீடியம் கிளாஸஸும் வரும். இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸும் வரும். மேம் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து குடுத்துட்டாங்க. 2 கிளாஸ் குடுத்தாங்க. நேத்து நான் 1 தான் அப்லோட் பண்ணேன். இன்னொரு கிளாஸ் வந்து என்ட்ட இருக்கு. சரிங்களா? அத நான் வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில யார் யாருக்கெல்லாம் வந்து பார்க்கணுமோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம்ல நானும் வந்து கிளாஸ் வந்து அப்லோட் பண்றேன். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, அந்த வீடியோவ ஒரு தடவ பார்த்தோம்னா, நம்மளுக்கு அப்படியே போய் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரணும். நம்மளுக்கு அப்படியே புரிஞ்சிரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. புரியிற வரைக்கும் அத பாருங்க. திரும்ப திரும்ப பாருங்க. மேத்ஸ்ல வந்து 10 சம் நடத்துறோம் ஒரு வீடியோல. ஒரு சம் புரியலையா? அந்த ஒரு சம்ம திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி அந்த இடத்துல பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். புரியுதா? எப்பயுமே எல்லாருக்குமே எடுத்தோன ஒரு விஷயம் வந்து ஒரே மாரி புரியாது. ஒரு 10 பேர நிக்க வச்சு ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுறோம் அப்படின்னா, 10 பேத்துக்கும் எடுத்தோன வந்து புரியாது. ஒரே டைமிங்ல புரியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய கெப்பாசிட்டி, ஒவ்வொருத்தவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அதுக்கு ஏத்த மாரி தான் அவங்கனால அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, அதுக்காக தான் நம்ம இந்த மாரி ப்ரீபான்டா குடுத்து உங்கள உள்ள கொண்டு போறோம். ஏன்னா எல்லார்னாலயும் அந்த வாரத்துல 6 நாளைக்குள்ள படிச்சு முடிக்க முடியாது. ஓகேவா? இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? நான் இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணமும் அதுதான். ஓகேவா? இல்லன்னா இன்னைக்கு குடுத்து என்னால சனிக்கிழமைக்குள்ள, வெள்ளிக்கிழமைக்குள்ள கிளாஸஸ் முடிக்க முடியும். சரிங்களா? முடியாம இல்ல. ஏன்னா வந்து நம்ம இந்த தடவ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபயரோட தான் இருக்கோம். ஏன்னா போஸ்டிங் வாங்கியே ஆகணும். அடுத்த தடவ டிஎன்பிஎஸ்சி கிங்டம்ல இருந்து இவ்வளோ பேர் வந்து போஸ்டிங் அடிச்சிருக்காங்கன்னு நான் பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்து போடப் போறேன். சரிங்களா? அந்த ஒரு கனவோட அதுக்கான எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி கூட வச்சுட்டேன். சரிங்களா? அதுக்கான பேக்கிரவுண்டு நம்ம எப்படி போடப் போறோம், அந்த போஸ்ட் என்னங்கிறத நான் ரெடி பண்ணி கூட வச்சுட்டேன். ஓகேவா? உங்களுடைய ஃபோட்டோவ எடுத்து நான் இங்க வைக்க வேண்டியது மட்டும் தான் மிச்சம். சரிங்களாப்பா? உங்களுடைய ஃபோட்டோ யார் யாரோட ஃபோட்டோ வந்து வரப்போகுது, அதுக்கான ஃபோட்டோவ இப்பவே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, என்ன நம்ம நெனைக்கிறோமோ அதான் நடக்கும். சரிங்களா? நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கோ, அதான் நம்மளுடைய செயலா வந்து மாறும். சரிங்களா? எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எண்ணம் வந்து எப்பயுமே தெளிவா வச்சுக்கோங்க. எண்ணத்த எப்பயுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. நல்லதே நெனைங்க. சரிங்களா? பாசிட்டிவா மட்டும் நினைங்க. நம்மனால இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன தடைகள் வேணாலும் வரட்டும். புயலே வரட்டும், சுனாமியே வரட்டும். ஆனா நம்மனால முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த ஸ்ட்ராங்கா வந்து வைங்க. சரிங்களாப்பா? ஸோ அது வந்து இங்க ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால தான் எல்லார்னாலயும் அந்த 6 நாளைக்குள்ள வாரத்துல நம்ம திங்கட்கிழமை கிளாஸ் குடுத்து, வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த 5 நாளைக்குள்ள அவசர அவசரமா படிச்சு முடிக்க முடியாதுங்கிறனால தான் நம்ம ப்ரீவியஸா ஒரு வீக்க போட்டு, நம்ம இந்த வீக்ல இருந்தே நம்ம கொண்டு போவோம். ஏன்னா எல்லாருடைய சூழ்நிலைகளும் இருக்கு. ஒரு சில பேர் வந்து 3 நாள்ல முடிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஷெட்யூல் வந்து என்ன சார் ரொம்ப சின்ன ஷெட்யூலா தானே இருக்கு. அப்படின்னு சொல்லி 3 நாள், 4 நாள்ல படிச்சு முடிக்கிறவங்களும் இருக்காங்க.
ஓகேவா? நம்ம அவங்கள பத்தி குறை சொல்ல போறது இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் அதிகமா கிடைக்கலாம். கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால அவங்களுடைய நீங்க எல்லாரோடையும் வந்து உங்கள வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. சரிங்களாப்பா? ஸோ ஒருத்தவங்களுடைய ஸ்பீடு, ஒருத்தவங்களுடைய ஸ்டடி கெப்பாசிட்டி அண்ட் ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற வேற மாரி இருக்கும். ஓகேவா? அதனால அதெல்லாம் போட்டு நீங்க குழப்பிக்காம, நீங்க உங்களுடைய பாதையில சரியா போங்க, தெளிவா போங்க. நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் இன்னைக்கு மத்தவங்க வந்து ஒரு 2 டாபிக் படிக்கிறாங்களா? நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்களா? ஆனா, உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா? நீங்க வந்து ஒரு விஷயத்துல கரெக்ட்டா இருக்கணும். அந்த ஒரு டாபிக் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அந்த டாபிக்ல உங்களுக்கு வேற எந்த டவுட்டுமே அதுக்கப்புறம் வரக்கூடாது. சரிங்களா? அந்த ஒரு டாபிக்லேருந்து எத்தன கேள்விகள் வந்தாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியணும். சரிங்களா? இந்த 2 விஷயத்துல நீங்க தெளிவா இருங்க. ஓகேவா? ஒரு டாபிக் எடுக்கிறோம். இன்னைக்கு ஒரு டாபிக் தான் நம்மளால படிக்க முடியுது. பரவால்ல போயிட்டு போகுது. அந்த ஒரு டாபிக்க டெப்த்தா படிங்க, கிளீனா படிங்க, நீட்டா படிங்க. சரிங்களா? எந்த ஒரு பாயிண்ட்டும் அதுலருந்து மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? பக்காவா படிக்கணும். ஓகேவா? நான் அடுத்த வீடியோல வந்து நான் தமிழ பத்தி சொல்றேன். ஏன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 20 வாரங்கள் சரிங்களா? அதாவது ஒரு 5 மாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். ஓகேவா? 80% சோர்ஸ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். 80% மார்க்க வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஓகேவா? ஒரு 140 டூ 160க்கான மார்க்க வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த 5 மாதங்கள்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த 5 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியா. ஓகேவா? அண்ட் அதே மாரி நம்ம வந்து வெறும் படிக்கிறது மட்டுமே, டெஸ்ட் குடுக்குறது மட்டுமே வேல இல்ல. படிக்கிறோம், ரிவிஷன் பண்றோம், டெஸ்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம். சரிங்களா? நம்ம படிக்கும்போதே இந்த 6 மாசம் நம்ம இந்த ஷெட்யூல்ல 24 வாரத்திலேயே நம்ம படிக்கவும் செஞ்சுர்றோம், ரிவிஷனும் முடிச்சுர்றோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம தெளிவா தான் வந்து நம்ம போறோம். சரிங்களா? நீங்க அவசரப்பட்டோ, பதட்டப்பட்டோ பயப்பட வேண்டாம். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. பயம் தான் நம்மளுடைய முதல் எதிரி. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஐயோ! நம்மள்ட்ட டைம் இல்லையே! ஐயோ! நம்மளால படிக்க முடியுமா? நம்மனால முடியும். நம்ம ஈஸியா கிளியர் பண்ண போறோம். இந்த வருஷம் நம்ம கிளியர் பண்ண போறோம். இப்பவே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ போய் எடுத்து வச்சுக்குருவோம். சார் வந்து நம்ம போஸ்டிங் வந்துரும். ஃபோட்டோ கேட்பாரு. நம்ம குடுக்க போறோம். அவங்க வந்து பேனர்ல போட போறாங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்துல நீங்க உறுதியா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. சரிங்களா? நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. என் ஸ்டூடண்ட் இந்த தடவ கண்டிப்பா போஸ்டிங் அடிக்கிறாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம வீடியோ வந்து போடுறோம். அவுட் போஸ்ட் வந்து போடுறோங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு 100 இல்ல 1000% இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா நான் உங்கள்ட்ட ஃபோட்டோ வாங்க தான் போறேன். சரிங்களாப்பா? ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள வந்து இன்டர்வியூ எடுக்க தான் போறேன். சரிங்களா? நீங்க எப்படி பண்ணீங்க? நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்கங்கிறத இன்டர்வியூ எடுக்க தான் போறோம். ஸோ அதனால இப்பயிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும், ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நீங்க சமாளிச்சு தாண்டி வந்துகிட்டே வாங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? அப்பதான் நீங்க நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றதுக்கு கதை இருக்கும். சரிங்களா? எதுவுமே நடக்காம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன தடைகள்லாம் தாண்டி வந்தீங்க? உங்களுடைய இந்த ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னு நான் கேட்கும்போது, உங்கனால எல்லாம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? எதுவுமே சொல்ல முடியாது. இல்லையா? ஸோ அப்ப நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு கூட ஒரு சில ஒரு சில கதைகள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்காகவாச்சு, இப்ப நம்ம ஒரு சில கஷ்டங்கள நம்ம தாண்டி தான் ஆகணும், தாங்கி தான் ஆகணும். சரிங்களா? எதையுமே கடந்து போங்க. சரிங்களா? இல்லைன்னா கண்டுக்காம போயிருங்க. அவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஒரு விஷயத்த போட்டு இவங்க அப்படி சொல்றாங்களே, அவங்க அப்படி சொல்றாங்களே, அதெல்லாம் வேணாம். இது நம்மளுடைய வாழ்க்கை. இது நம்மளுடைய முடிவு. இது நம்மனால முடியும். சரிங்களா? செஞ்சு காட்டுவோம். அவ்வளோதான். சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போட்டு யோசிக்கிறதுக்கோ, வைக்கிறதுக்கோ இதுல எதுவும் வந்து கிடையாது. ஓகேவா? அத நல்லா மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ ஷெட்யூல் 1 பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ்ல